இந்த படம் வந்து ஐ திங்க் பூஜை கூட எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் முன்னாடியே போட்டுருவாங்கல்ல. 20 days கழிச்சு போட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா 20 நாள் ஷூட்டிங் எடுத்துட்டு ஏன் அப்படி பண்ணாங்க? இது ஒரு ராங் காம். வசனபால் சார் கூட சொன்னார் ராங் காம் அந்த மாதிரி. இது ஆக்சுவலாக ராங் காம் கிடையாது. இதில் மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் இருக்கு. அது வந்து ஒரு லேயராக இருக்கும். அது ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இது ஆடியோ லான்ச் இல்லை, போகிற பக்கம் பார்த்தா அப்படி இருக்கு. இதான் படத்தோட பூஜை. இன்னைக்கு பூஜையில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பூஜையில் வந்து இவ்வளோ பேர் உட்காந்து பேசி நான் பார்த்ததே இல்லை. அதுவே பெரிய விஷயம் கணேஷ். ஆக்சுவலி மிகப்பெரிய பிளெஸிங். எல்லாம் வந்துட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலி ஆடியோ லான்ச் மாதிரி நடந்துட்டு இருக்கு. நான் வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலி. சார் ரொம்ப சந்தோஷம். கணேஷ் உங்களை அறிமுகப்படுத்துறது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் சலீம் படம் பண்ணும்பொழுது உங்கள் ஃபுட்டேஜ் பார்த்து என்ன ஃபீல் பண்ணணும், அதே ஃப்ரெஷ்னஸ் டேரக்டராகவும் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்து ஐ திங்க் பூஜை கூட எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் முன்னாடியே போட்டுருவாங்கல்ல. 20 days கழிச்சு போட்டது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா 20 நாள் ஷூட்டிங் எடுத்துட்டு ஏன் அப்படி பண்ணோம்? நம்ம எப்பவுமே வித்தியாசமா தானே பண்ணுவோம். ப்ரொடியூசர் ஏதோ பிரச்சனை இருக்கு கணேஷ், ப்ரொடியூசர் பிரச்சனை ஏன் தெரியல. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல ஒரு ஆக்டரை வந்து கொடுத்த டேரக்டர் லியோக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் லியோ. கடைசியா அஜய் நல்லா இருக்குதா, நல்லா பண்ணியிருக்கேன். நான் படம் பார்த்துட்டேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சரம் பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பூக்கியோட விஷுவல்ஸ் பார்த்து 5வது நாள் கால் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு கால் பண்ணி இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். கண்டிப்பாக லவ் டுடே மாதிரி இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய படமாக இந்த படம் வரும். இந்த படத்தை வந்து வர February மாதம் 20ஆம் தேதி February 20th ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஓகே தானே உங்களுக்கு? ஓகே வருது உங்களுக்கு ஓகே தானே? வர February 20 இந்த படம் வர முயற்சி நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு அக்டோபர் மாதம் போல் ஷூட்டிங் முடிஞ்சிடும். டக்குன்னு எல்லா வேலையும் நடக்கும். ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண வசனபாலன் சார், குமார், ரத்தகுமார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே டீம் மெம்பர்ஸ் அண்ட் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய தனுஷா அண்ட் கோ ஆக்டர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அண்ட் என்னோட கோ ப்ரொடியூசர் ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அவங்க சொன்ன மாதிரி படத்தோட லான்ச் டைமில் எனக்கு இது வரைக்கும் 10-15 படம் பண்ணியிருக்கேன் சார். லான்ச் டைமில் வந்து தெலுங்கில் பூஜை போட போகிறோன்ற மாதிரி யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும். ஸோ அஜய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து தெலுங்குலேயும் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் பேரலாக சப்போர்ட் ரொம்ப நன்றி. மீடியா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ஒவ்வொரு படமும் பேக் டு பேக் நான் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் தான். ரொம்ப சந்தோஷம். இதை நான் இது வரைக்கும் நடித்து நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். தனியாக நடிக்காமல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபஸ்ட் படம் வந்து அஜயை வச்சு ஆரம்பிச்சிருக்கேன். இது அஜயோடு நிறுத்திக்காமல் கண்டிப்பாக வருஷத்துக்கு வந்து ஒரு 2 படமாவது அஜயும் இல்லாமல் அதை ஹீரோஸை வச்சு கூட நெக்ஸ்ட் இயர் வந்து படம் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக நிறைய நியூ டேரக்டர்ஸ், நிறைய டேலண்ட்ஸ், நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக நிறைய பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இல்லையா, பரிதி வந்து உங்கள் ரைட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா ரீசெண்ட் டைமில் நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டர் நீங்கள் ஆக்சுவலி. அண்ட் என்னோட அடுத்த படம் பிச்சைக்காரன் 3யும் அவர் கூட சேர்ந்து எழுதிட்டு இருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் அசோசியேஷன். தேங்க்யூ ஸோ மச். யாராவது மறந்துட்டேன்னா தேங்க்யூ சக்தி, தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் சொன்ன மாதிரி பாண்டியராஜன் சார் இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய படத்தை கவனிச்சுக்கிட்டு கணேஷை நீங்கள் வாழ்த்தி பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்ததே பெரிய பிளஸிங் எனக்கு ஆக்சுவலி. ரொம்ப கண்டிப்பாக ஒரு நிறைய நட்சத்திர பட்டாளத்தோடு பண்ணுறீங்களே. ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 ஆக்டர்ஸ், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிக்கிறாங்க. ரொம்ப கிராண்டாக வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மணிராஜன் சார், ராதா, எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு சீஃப் கெஸ்டாக வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வசனபாலன் சார், சக்தி சார், ரத்னகுமார் சார், விவேக் ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் நடிக்கிறாரு, பாண்டியராஜ் சார். நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் என்னை அப்ரிஷியேட் பண்ணி பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அதெல்லாம் ரொம்ப பிளஸ்டாக இருக்குது சார் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு. உண்மையிலேயே நான் அப்படி பிஹேவ் பண்ணலான்னு சத்தியமாக தெரியல சார். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த சீன் அதுக்குண்டான மூடில் இருந்தேன் சார். அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக சினிமோட்டோகிராஃபராக சலீம் படம் என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி.
விஜயாண்டி சார் தான் என்ன டெபியூவா இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. எந்த நம்பிக்கையில அந்த டைம்ல என்ன சினிமோட்டோகிராஃபா இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ அதே நம்பிக்கையில இப்ப ஆஸ் அ டைரக்டரா என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இதை நான் ஃபுல் எஃபர்ட் போட்டு கண்டிப்பா அந்த படத்தை சக்சஸ் பண்ணுவேன் சார். கண்டிப்பா ரிலீவ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். பருதியோட நான் நிறைய ஸ்கிரிப்ட் பேசியிருக்கோம். அதுக்கு பிஃபோர் ஒரு பவுண்ட் ஒன்று பண்ணி அது ஒரு ஸ்கிரிப்ட், அது ஒரு 1 இயர் டிராவல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தரா அவர்கிட்ட ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்க பருதின்னு கேட்டிருந்தேன். அப்போ இதை சொன்னாரு, கொடுத்துட்டு படிச்சுட்டு பருதிக்கிட்ட சொல்ல பெருசா நான் டக்குனு இமீடியட்டா ஆக்சுவலா அப்போ வேற ஒன்று நடந்தது. விஜயாண்டி சார் கிட்ட ஒரு சின்னதாக ஒன்று வேற ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கு சார் கேட்ட சின்னதாக ஸ்கிரிப்ட் தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்டை கொண்டு போய் கொடுத்தேன் சாருக்கு. படிச்ச ஒரு 2 டேஸ்ல திரும்ப சார்கிட்ட கால் வந்துச்சு, கணேஷ் இந்த படத்தை நம்ம பண்றோம், சின்னதா கிடையாது பெருசா பண்றோம் கணேஷ், இது நார்மல் சின்ன ஸ்கிரிப்ட் கிடையாது. ஆக்சுவலா இந்த கதை வந்து அவ்வளவு சிம்பிளான ஸ்கிரிப்ட் கிடையாது. நம்ம ஜென்ரலா இப்ப பூக்கிங் டைட்டில் பார்க்கும்போது ஜென்ரலா இப்ப ரத்னகுமார் சார் சொன்ன மாதிரி தான் இது ஒரு ராம் காம், வசனபாலன் சார் கூட சொன்னார் ராம் காம் அந்த மாதிரி. இது ஆக்சுவலா ராம் காம் கிடையாது. இதுல மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் இருக்கு. அது வந்து ஒரு லேயரா இருக்கும். அது நீங்க படம் பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். அதுல ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அவங்களுக்கு உண்டான என்டர்டைன்மெண்ட்டும் இது கம்ப்ளீட்டா இருக்கும். மக்களுக்கு சொல்ல வேண்டிய இப்ப யங்ஸ்டருக்கு சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இந்த படம் மூலியமா சொல்லியிருக்கோம். தேங்க்ஸ் பத்னி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ராமச்சந்திரா ஆக்சுவலா மிகப்பெரிய கிரியேட்டர். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப நல்ல சக்தி சார் மூலியமா தான் பழக்கம். சக்தி சார் ஒரு ஹிந்தி மூவி ஒன்று பண்ணாரு. அதுல சாருக்கு வந்து வேற படம் இருந்ததால ஒரு 5 டேஸ் மட்டும் நான் போய் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ பழக்கமானதா ராமவேந்திரா. ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஹியூமன் பீங். ஆக்சுவலா ஒரு நல்ல கிரியேட்டர், நிறைய நாலேஜ் உள்ள பர்சன், பொலிட்டிக்கலா நிறைய விஷயம் பேசக்கூடிய ஒரு பர்சன். எப்படி நான் பருதி கிட்ட அந்த விஷயத்த பார்த்தனோ அதே விஷயத்த நான் ராம் கிட்ட பார்த்திருக்கேன். ஸோ எனக்கு நல்ல கிரியேட்டர் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு நானா தான் வாலண்டியர் நிறைய பேசுவேன். பருதி கிட்ட ஆகட்டும், ராம் மகேந்திரா கிட்ட ஆகட்டும், அவங்க என்கிட்ட பேசுறவங்களுக்கு நானா தான் வாலண்டியரா பேசுவேன். எனக்கு நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலான்ற ஒரு விஷயம் தான். ஸோ நெக்ஸ்ட் அஜய் சும்மா சொல்றாரு, உண்மையில சொல்ற மிகப்பெரிய பெர்ஃபார்மர், வெரி 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 டிசிப்ளினான ஆர்டிஸ்ட். ஃபர்ஸ்ட் எத்தனை டேக் போனாலும் சரி சலிக்காம பண்ணுவார். அவரு சும்மா சொல்றாரு, நான் ஓகேலாம் அவ்வளவு சீக்கிரம் படல. ஆக்சுவலா எத்தனை டேக் போனாலும் நான் கூச்சப்படாம உட்காந்து மானிட்ல உட்காந்து அஜய் ஒன்மோர் அஜய் ஒன்மோர் அஜய் ஒன்மோர் அஜய் எக்காரந்து கூட சின்ன ஒரு பேச தெரியவே தெரியாது. அது அஜய் தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா நான் தான் பிளஸ் பண்ணிருக்கணும். நீங்க சொல்றீங்க ஆக்சுவலா அஜய் சொல்லிட்டு என்ன வச்சு நீங்க டார்ச்சர் தான் பட போறீங்கன்னு இப்ப ஆக்சுவலா அஜய் நினைச்சிட்டு இருக்காரு. ஆஸ் டைரக்டரா என்ன வச்சுதான் அவர் டார்ச்சர் நடத்திட்டு இருக்காரு. அப்படிதான் அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. செட்டில் இருந்தாலும் இப்ப ஒன்மோர் கேட்கறான்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிலாம் ஃபீல் பண்ணல, சும்மா சொல்றேன். தேங்க்யூ பாண்டியராஜ் சார், தேங்க்யூ சார் வந்ததுக்கு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி என்னுடைய டைரக்ஷன் டீம், ஆக்சுவலா அவங்களாம் டைரக்ஷன் டீம் அவங்களும் ஆஸ் அ டைரக்டர் தான் எல்லாருமே. ஏன்னா எல்லாருமே பயங்கர வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. எனக்கு மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட். நான் ஆக்சுவலா இல்லைன்னா கூட ஸ்பாட் ஆசிட்ஸ் எல்லா ஒர்க்கும் நடக்க தான் செய்யும். ஸோ டீம் நான் 1 by 1 சொல்ல விரும்பல, எல்லாருக்குமே சொல்றேன் ஆஸ் அ டைரக்ஷன் டீம். அதே மாதிரி டிஓபி டீம் சரி, உதய கண்ணன் ஆப்ரேட்டிவ் டிஓபி கண்ணன், ரொம்ப தேங்க்ஸ் கண்ணன் இந்த படத்துக்கு ஆப்ரேட்டிவ் ஒர்க் பண்றதுக்கு. உதய் ரொம்ப தேங்க்ஸ். உதய்லாம் டெய்லி டே 1ல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஸ்கிரிப்ட் பவுண்ட் ஆகி சார்கிட்ட கொடுத்தது வந்து உதய் டிராவல் பண்ணிட்டு இருக்கா போல. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். வேக் பிரசனா வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கதீர் வந்ததுக்கு தேங்க்ஸ் கிடையாது, படத்தில் நடிக்க ஓகே சொன்னதுக்கு. ஆக்சுவலாக இப்போ 2 days பேக் தான் விவேக் கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ பிளாக் பாண்டி, தேங்க்யூ பிளாக் பாண்டியோட போர்ஷன்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. அருண் பிரகாஷ் வச்சிருக்காங்க, வருண், பிரபு மாஸ்டர், ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. நிறைய பேசுறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு 15 days தான் ஷூட் போயிருக்கோம். படம் முடிஞ்சு நிறைய பேசுறதுக்கு இருக்கு. சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஒரு சீக்ரெட் நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். இந்த படம் முடிச்சு நீங்க ஹீரோவா பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச. தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்சது. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அண்ட் காலையிலேயே ஏஞ்சி இந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கங்கள். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய 2வது மேடை. மார்கனுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பும் அதுக்கான அங்கீகாரமும் அதுதான் இப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் என்னை பார்த்து இவன் அடையாளப்படுத்துகிற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமான லியோ சார், தேங்க்யூ வெரி மச் சார். விஜயாண்டி சார், நீங்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ப்ரொடியூசர் ஃபாத்திமா மேம் அண்ட் அந்த படத்துக்கான முக்கியமான வேலை செஞ்ச எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தை பூக்கி அப்படிங்கிற என்னுடைய 4வது படம், கணேஷ் சார் என்னை நம்பி நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஷூட்டிங் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். அண்ட் அந்த 20 நாளிலுமே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்து, சரி ஓகே, மொதல் படத்தில் வந்து
கிட்டத்தட்ட என்ன மாதிரியே நான் இருந்து நடிச்சு போயிடலாம். கொஞ்சம் சட்டிலாக இருக்கும், பெருசாக எமோட் பண்ணுன்ற மைக்குக்கே பொறுக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த படத்தை நிறைய கொஞ்சம் எமோட் பண்ணும், எப்படி பண்ண போகிறேன் எது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கணேசருக்குலாம் செட்டில் இருக்கும்போது நடிப்பேன். பட் எனக்கு நடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. இந்த கணேசர்கிட்ட கேட்பேன், சார் இது ஓகேவா, ஏன்னா எனக்கே நம்பிக்கை இல்லை இது வந்து கரெக்டாக வருதா வரல அப்படிங்கிற போது கணேசர் எல்லாத்தையும் பார்த்து ஓகே பக்கா 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 போகலாம் 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 இருக்கும்போது சரி என்னை வச்சு ஓட்டுறாங்க அப்படின்னு நினச்சேன் நான். பட் கடைசியில் நான் அந்த படம் லைவாக அது எடிட் ஆகி வரும்போது ரொம்ப அழகாக அற்புதமாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த படம். அண்ட் இது விஜயானி சாரும் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக ஃப்ளெக்சிபிளாக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, எந்த ஒரு ஹிக்கப்போ எந்த ஒரு பிரேக் டவுனும் இல்லாமல். அண்ட் பரதி சார் தேங்க்யூ, வந்து ரொம்ப அழகான வந்திருக்கு. நான் அது படத்துக்கு கதையை படிக்கும் போதே இதில் ரைட்டிங்கோட எஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப அற்புதமாக தெரிஞ்சு, எத்தனை லேயர்ஸ் எத்தனை விஷயம் சட்டிலாக இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை வந்து இப்போ தொடங்கி வச்ச அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் வேலை செய்கிற டைரக்ஷன் டீம், கேமரா டீம், பிரபு, ஸ்வேதா, ஜேசன், வாசுஜி, கணேஷ் சார், ஜெய் சார், உதய்ஜி, கண்ணன் சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஆர்ட் டைரக்டர் பரதீஷ் சார், எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் சப்போர்ட் சார் பேரை மிஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ரொடக்ஷன் டீமில் இருக்க நவீன் அண்ணா அண்ட் சாண்ட்ரா மேடம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ வெரி மச். ரெண்டாவது மேடை, அடுத்த மேடையில் நம்ம மீண்டும் சந்திப்போம். ஸோ அது இருக்கும். தேங்க்யூ. உங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் மூவி? ஆமாம், ஃபர்ஸ்ட் மூவி. சூப்பருங்க. எப்படி இந்த படம் வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்கிறேன். தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார், தேங்க்யூ அஜய், தேங்க்யூ கணேஷ் சார். ஆக்சுவலி எனக்கு அப்படியே மேஜிக் மாதிரி இருக்குது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலி என்னோட நேட்டிவ் கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூரில் வீட்டில் இருக்கும் போது தான் எனக்கு ஒரு கால் வந்தது. ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்தது, அதுக்கப்புறம் கால் வந்தது. திடீர்னு விஜய் ஆண்டனி சார் அப்படின்னு கால். எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. சரி நான் கால் அட்டன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு மூவி பண்ணுறோம்மா, ஸோ அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்லுவாங்க எல்லாரும், ஆப்வியஸாக இன்ட்ரெஸ்டட் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் ஷூட் வந்தேன். அப்போ கூட எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறோம். ஆக்சுவலி என்னோட ட்ரீம் இது. விஜயாண்டி சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உண்மையில நம்பினீங்களா இல்லையா? இல்லை நான் நம்பிட்டேன். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் வருது ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ நம்பிட்டேன். அதுக்கப்புறம் அதான் உண்மையாகவே நம்பினாலுமே எப்படி இருக்கும், ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும். ஆமாம், ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் அவரோட படம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நம்ம தியேட்டர் போய் பார்த்துருக்கோம், நம்ம அவ்வளோ ரசிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அவர் கால் பண்ணுறப்போ எனக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் நான் அவரை அப்போ நேரில் பார்க்கல. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனேன், கணேஷ் சார் இருந்தார். ஸோ அவர் வந்து ரொம்ப கைண்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக சீன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஜெயானா இருந்தாங்க, எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் நான் நடித்தேன், எல்லாமே ஓகே ஆச்சு. அப்புறம் சின்ன ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு ஒரு கால் வந்தது, செலக்டடுற மாதிரி கால் வந்தது. அப்போ வந்து நான் ஆக்சுவலி என் ஃபேமிலிக்கு யாருக்குமே நான் சொல்லவே இல்லை. என் அம்மா அப்பா அப்புறம் என்னோட ஒரு க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் சரி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டேன். இப்போ கூட எனக்கு வந்து இது உண்மையா பொய்யா எதுவுமே தெரியல. இது உண்மைதான். இவ்வளவு பேர் வந்து உட்காந்துருக்காங்க, காலையில கிளம்பி வந்து. இப்போ ஓகே, பட் இப்பயும் ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி ட்ரீம் அப்படி ஒரு மாதிரி இருக்கு. நீங்க வந்து ஒரு லக்கி பர்சன். ஸோ தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்களுக்கும் தேங்க்யூ. அஜயும் வந்து அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப கைண்டா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தார். எனக்கு பயமா இருக்கும், ஒவ்வொரு தடவை ஷூட் போறப்பவுமே எனக்கு பயமா இருக்கும். தெரியல, எனக்கு எப்பவுமே எல்லா ஷூட் போறப்பமே ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும்ல, எப்படி வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அண்ட் எப்படி நடிப்போம் அது எல்லாமே இருக்கும். பட் இங்க வந்துட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும், எல்லாமே வெற்றி படமா அமையணும். தேங்க்யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். விஜயானந்த் சாருக்கு முதல் நன்றி, அண்ட் பாண்டியார் சார் வந்ததுக்கு மகிழ்ச்சி, அண்ட் வசந்தபாலன் சார், எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி. விஜயானந்த் சார்கிட்ட நான் ஹிட்லர் ஒர்க் பண்ணுறப்போ தயவுசெய்து மியூசிக் பண்ணணும் சார், ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்டுட்டு இருந்தப்போ இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நீங்கள் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ வழக்கம் போல் துள்ளலான பாடல்கள் நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைக்குங்களே, எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மேடை எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் என்னன்னா, என்னுடைய குருநாதரை நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பார்த்து பேசி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் ரத்னகுமார் தான். ஸோ அது எல்லா மேடைகளையும் நான் சொல்லியிருக்கேன், அது என்றைக்குமே சொல்லிட்டு இருப்பேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்ஸ் இருக்கிற எல்லா இடமுமே வந்து தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ
அண்ட் பருதி பிரதருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரைட்டரை நம்பி மட்டுமே தான் தமிழ் சினிமா எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அதோட போக்கு அப்பப்போ மாறி இருக்கலாமே தவிர அவங்களோட குறைபாடு ஏற்பட்டுட்டா நல்ல படங்கள் வர்றது வந்து நின்றும். இந்த பூக்கி படத்தோட படம் நான் எப்படி பார்க்கறேன்னா, எல்லா வயதினருக்கும் மனசு இருக்கு, எல்லா மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கு. பெற்றவங்க பசங்களோட விஷயத்த பெருசா அவங்களோட கேரக்டர் மட்டும் பார்த்துட்டு விட்டுருவாங்க. பட் அந்த மனசுக்குள்ள நடக்கிற போராட்டங்கள் வந்து வெளியே காண்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய திரைப்படங்கள் அமையாது. ஏன்னா போக போக சரியா போயிடும். அவங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனை, சின்ன பசங்க தானே, 20 வயசுல என்ன பிரச்சனை இருக்கு, 25 வயசுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே பிரச்சனை தான், எல்லாத்தையுமே பேசணும். அப்படி இந்த பூக்கி படம் ஒரு குறிப்பிட்ட வயதினரை தாண்டி அதை மற்றவங்க எப்படி பார்க்கணுங்கிற ஒரு விஷயத்த கடத்தணும் நான் ஆழமா நம்புறேன். அந்த வகையில் இந்த திரைக்கதையை கொடுத்த பருதி பிரதருக்கு என்னுடைய நன்றி. அண்ட் டைரக்டர் கணேஷ் என்னோட காலேஜ் சீனியர். ஸோ அவரையும் வந்து ஒரு 15 வருடங்களுக்கு அப்புறம் பார்க்குறேன். பாவனா அவரு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. அதான் நீங்க காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ் போயிருக்கீங்க நீங்க. சரி, செகண்ட் டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. ஸோ எனக்கு தெரியாது அவரு தான் டைரக்ட் பண்றாருன்னு. எனக்கு ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து பேசுறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. விஜயானி சார் ஆப்வியஸ்லி அவர் இருக்காருன்னா ஓகே, நல்ல திரைப்படங்கள் இருக்கிறதுக்கு ஒரு அடித்தளம் எப்பவுமே அவருக்கு இருக்குங்கிறதுனால நான் உடனே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு கணேஷ் தான் உங்க காலேஜ் சீனியர் தான் அப்படிங்கிறது. அண்ட் சினிமோட்டோகிராஃபர் சக்தி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவரோட ரெனிகுண்டா படத்தோட மிகப்பெரிய ரசிகன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். அனைவருக்கும் நன்றி வந்ததுக்கு. இன்னொரு பெரிய விஷயம், ஒரு படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்றது, ஒரு லாங்குவேஜ் ரிலீஸ் பண்றதே கஷ்டம். இந்த படம் பூஜை அன்னைக்கு அதர் லாங்குவேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஸோ இந்த படத்தை நாங்கள் ப்ரொமோட் பண்ண போறோம், இதோட பிரம்மாண்டமா தெலுங்குல பண்ண போறோம்னு சொல்றது வந்து இரட்டிப்பு மகிழ்ச்சி. அது எல்லாருக்குமே கிடைக்காது. அஜய், யூ ஆர் ஸோ பிளஸ்ட். அண்ட் உங்களோட மார்கன் படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தில் அறிமுகமாக எல்லா நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நானும் ஒரு சிறு பகுதியாக இருப்பது பெரும் மகிழ்ச்சி. நன்றி. இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு, உங்க கூட நான் தான் நடிக்க போறேன். அப்போ டேட்டு மாத்திருக்கலாம்னு தோணுது. கதிர் வந்து எனக்கு பீச்சாங்கை படத்துல இருந்து தெரியும். ஸோ என்னன்னா கவுண்டர் போடுறதுல மன்னன். ஸோ பார்ப்போம், செட்ல தயவுசெய்து என்ன கொஞ்சம் நடிக்க விட்டுச்சுன்னா நல்லா இருக்கும். உங்களை ஃபுல்லாக உங்களுக்கு க்ளோஸ் வச்சுட்டு நாங்கள் ஓரமாக இருப்போம், அதுக்கப்புறம் கவுண்டர் போட்டுக்கிறோம் சார். கணேஷ் சார் பார்த்துக்கோம். தேங்க்யூ வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ.